லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா ரோ காலம் ஸ்டாக் எக்ஸ்பேண்டட் அண்ட் ஃபிளெக்சிபிள் இந்த 5 டாபிக் தான் லாஸ்ட் வீடியோல கவர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து லிஸ்ட் வியூ. அதாவது லிஸ்ட் வியூலயே என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, லிஸ்ட் வியூனா என்ன, அதை பத்தி தான் பார்க்க போறோம். லிஸ்ட் வியூல பாத்தீங்கன்னா லிஸ்ட் வியூ பில்டர் ஒன்று உண்டு, லிஸ்ட் வியூ செப்பரேட்டர் ஒன்று உண்டு, நார்மலா இந்த மாதிரி லிஸ்ட் வியூ ஒன்று உண்டு. ஓகேங்களா? சோ இந்த லிஸ்ட் வியூ சம்பந்தமான இந்த 3 டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நம்ம வந்து இங்க பாடி இந்த என்டையர் ஏரியாக்குள்ளதான் நான் லிஸ்ட் வியூ அண்ட் லிஸ்ட் வியூ பில்டர், லிஸ்ட் வியூ செப்பரேட்டர், இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம இங்க தான் ஹேண்டில் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாடி அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு நார்மலா ஒரு டெக்ஸ்ட் போடுறேன். இப்போ டெக்ஸ்ட் போட்டு சாரி டெக்ஸ்ட் நேம். ஓகேங்களா? ஸோ நேம்னு போட்டு டிலீட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நேம் டெலிவரி கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம், கலர் கொடுத்துக்கலாம். ஒரு அவுட்லைன் அப்படிங்கும்போது நம்ம கலர் கொடுக்கறதுக்கு எப்படி கொடுக்கலாம்னா ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கண்டெய்னரை பத்தின கிளாஸ் அந்த வீடியோல தான் இதை பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ கலர் ஸ்டார்ட் கிரீன். ஓகேங்களா? இங்க பாருங்க, பின்னாடிக்கு கலர் வந்துட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து பேடிங் அதுவும், அதாவது ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஈவனா ரெண்டுக்கும் ஒரு 18 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்பேஸ் அண்ட் ஓவராலா இப்போ வந்து இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, இந்த கண்டெய்னருக்குள்ள அந்த டெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்தோம். அடுத்து ஸ்பேஸ் என்னன்னா இப்போ இந்த பேடிங் கொடுத்துருக்கேன்ல மேல, இது எதுக்காக இந்த ஸ்பேஸ் அப்படின்னா இந்த கண்டெய்னரும் ஆப் பாரும் ஒட்டிட்டு இருக்கா, அப்புறம் இந்த சைடு இது எல்லாத்துக்குமே இது ஒரு ஈவன் ஸ்பேஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க 18, இங்க 18, இங்க 18, சுத்தி எல்லா ஏரியாவும் 18 இருக்கும். ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம ஃபுல்லாவும் கொண்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, கண்டெய்னருக்குள்ள வித்து டபுள் டாட் இன்ஃபினிட்டி இப்படின்னு கொடுத்துருக்கோங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சைஸை பெருசாக்கிக்கலாம், டெக்ஸ்டோட சைஸை. ஓகே, லைட்டா ஸ்டைல் கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட் ஸ்டைல். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் விஜெட்ஸ். ஸோ அதை தான் போடுறேன். இப்போ இதுல வந்து ஜஸ்ட் நான் இப்போ ஒரு கண்டெய்னரை போட்டு இதுக்குள்ள இதை வந்து நம்ம எப்படி லிஸ்ட் வியூக்கு கொண்டு வந்து காட்டலாம் அப்படிங்கறதுக்காக தான் பண்றேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ 20. ஓகேங்களா? ஸோ இப்போ இது நார்மலா ஒரே ஒரு கண்டெய்னர் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இதே மாதிரி வரிசையா எனக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? காலம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ காலம் போடுறோம். காலம் போட்டு ஆல்ரெடி காலம் பத்தி சொல்லியிருந்தேன். காலம்னா ஒரு இதுக்கு கீழே அப்படி வரிசையா வெர்டிகல்ல போடுவோம், அதான் காலம். ரோ அப்படின்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல்ல போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ காலம் தான் நமக்கு வேணும், ஏன்னா ஒரு இதுக்கு கீழே அடுத்த ஒண்ணு அப்படி போட போறேன். ஓகே, ஓகே. இப்போ பாருங்க, இப்போ ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? வரிசையா போட்டோம்னா பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய அப்படி வரிசையா நான் போட்டுட்டு இருந்ததுனால இங்க பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேல, ஏன்னா இந்த ஸ்கிரீன் இதுக்கு மேல ஸ்க்ரோல் ஆகாது. சோ இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி அதாவது எவ்வளவு லிஸ்ட் வந்து நம்ம வரிசையா போட்டாலும் நமக்கு இந்த மாதிரி எரர் வராம பாத்துக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து லிஸ்ட் வியூ இந்த இதை யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா இந்த இதை லிஸ்ட் வியூ யூஸ் பண்ணும்போது என்னன்னா நம்ம டைரக்டா அந்த காலம்ங்கிறது நம்ம போட வேண்டியது இல்லை. டைரக்டாவே அதுக்கு பதிலா நம்ம லிஸ்ட் வியூன்னு இப்படி டைரக்டா போட்டாலே போதும். இப்போ நான் சேவ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த எரர் போயிட்டா. ஓகேங்களா? இங்க பாருங்க ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி நமக்கு வந்து வரிசையா நம்ம எவ்வளோ டேட்டா வேணாலும் நம்ம வரிசையா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் டைரக்டா. அதாவது டைரக்டா ஆட் பண்றது. இப்போ மேனுவலாவே இது ஒரு கண்டெய்னர், ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பேஸுக்காக சைஸ் பாக்ஸ் கொடுத்துக்கலாம், அல்லது பேடிங் கூட கொடுத்து. இப்போ இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, இதையே நீங்க ரேப் பண்ணி பேடிங் கொடுத்து கூட இங்க ஸ்பேஸை கொடுக்கலாம். இல்ல சைஸ் பாக்ஸ் இப்படி போட்டு ஹைட்னு கொடுத்துக்கோங்க. ஒரு 15 கொடுக்குறேன் ஹைட்டு அப்படின்னா இங்க பாருங்க ஸ்பேஸ் வந்துருக்கும். இங்க பாத்துக்கோங்க மேல இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த ஹைட் தான். ஓகேங்களா? இப்படி நம்ம வரிசையா ஒவ்வொரு இடத்துக்கும் போடணும். ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும் கீழே போட்டுக்கோங்க, கரெக்டா அந்த ஸ்பேஸ் வந்துடும்.
எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ அந்த ஸ்பேஸ். ஓகேங்களா? இங்க பாருங்க ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு நீட்டா அந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம பண்ணிருக்கிறது எல்லாமே இந்த லிஸ்ட் வியூவை பொறுத்தவரை இப்போ பண்ணிருக்கிறது எல்லாமே ஸ்டாட்டிக் தான். ஸ்டாட்டிக் அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க. இங்க நேம் திலீப்னு போட்டிருக்கோம், இங்க நேம் திலீப்னு போட்டிருக்கோம். ஒரே ஒரு நேம் தான் போட்டிருக்கோம். இப்ப நம்ம பேக் அண்ட் இருக்குல்ல, அதோட இன்டகிரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த நேம் மட்டும் தான் வரும்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ என்ன மாதிரி நேம் வேணாலும் வரும். சோ அப்படிங்கும்போது நம்ம வந்து இங்க வந்து பாருங்க சும்மா மேனுவலா ஸ்டாட்டிக்கா நம்மளே கொடுத்து வச்சிருக்கோம். இப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சப்போஸ் பேக்கெண்ட்ல இருந்து வேற டேட்டா வருது. இப்போ வேற வேற நேம் தான் வருது, வேற வேற ரெக்கார்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொன்றா. சோ அத்தனை இதுக்கும் இப்போ ஒரு 50 ரெக்கார்டு வருதுன்னு வைங்களேன். நம்ம இங்க பாருங்க 10 தான் போட்டிருக்கோம். 10 கண்டெய்னர் 10 டெக்ஸ்ட் தான் போட்டிருக்கோம். இதுல ஒரு 10 ரெக்கார்டு தான் இருக்கு. 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு 10 இருக்குன்னு வைங்களேன். ஆனா பேக்கெண்ட்ல இருந்து லட்சக்கணக்குல வருது டேட்டா. அப்படிங்கும்போது இங்க 10 தானே நமக்கு காட்ட முடியும். சோ அந்த மாதிரி இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறது லிஸ்ட் வியூ பில்டர். ஓகேங்களா? சோ லிஸ்ட் வியூ பில்டர் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு டேட்டா வந்தாலும் சரி நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டெய்னரை மட்டும் யூஸ் பண்ணியே ஃபுல்லா நம்ம லிஸ்ட் வியூ பண்ணிடலாம். ஓகேங்களா? லிஸ்ட் வியூ பில்டரை பொறுத்தவரை அது ஒரு லூப்பிங் மாதிரி தான். அதாவது எவ்வளவு டேட்டா இருக்கோ அத்தனை டேட்டாவையும் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ஓகேங்களா? சோ லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த கண்டெய்னர் எதுவுமே தேவைப்படாது. ஓகேங்களா? சோ லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பேக்எண்ட்ல இருந்து வர்ற டேட்டா வந்து நமக்கு எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு சாம்பிளா ஒரு ஜேசன் ஃபார்மேட்டை நான் கிரியேட் பண்றேன். இப்போ வந்து இதுல ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்கு இதை மாத்திக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்ஃபுல் விஜெட்டா மாத்திட்டேன். இதுல வந்து நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். சும்மா ஸ்டாட்டிக்கா நானே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்க கிரியேட் பண்றேன்ல, இந்த லிஸ்ட் தான் உங்களுக்கு பேக்எண்ட்ல இருந்து வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் வரும், ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? அது உள்ள என்னென்ன வேல்யூனாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இதுல வந்து ஜஸ்ட் டேட்டா. இங்க பாத்துக்கோங்க, இந்த லிஸ்ட் வந்து நம்ம என்ன பாராமீட்டரோ அதை அசைன் பண்றது. டேட்டாங்கிறது நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் தான். ஓகேங்களா? ஸோ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ டேட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட். இப்போ அந்த டேட்டாக்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன்னா நேம்னு ஒண்ணு கொடுக்க போறேன். நேம்னு போட்டு ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஏஜ் அப்படி தேவைன்னாலும் நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? இங்க பாத்துக்கோங்க, இந்த மாதிரி வரிசையா போட்டுட்டு delete window b. ஓகேங்களா? சோ இது வந்து நான் சும்மா ஏபிசிடி அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? பட் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வரும்ல. இப்போ இதை ஃபுல்லா நான் வரிசையா இங்க காட்ட போறேன். ஓகேங்களா? இங்க நம்ம மேனுவலா நம்ம ஒவ்வொரு கண்டெய்னரா போட்ட மாதிரி இப்போ இந்த டேட்டா இந்த நேம்ல இருக்கிற அத்தனையும் நம்ம கொண்டு வந்து இங்க காட்ட போறோம். ஒரே ஒரு கண்டெய்னரை மட்டும் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த மாதிரி பண்ண போறோம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா எல்லா கண்டெய்னருமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ போட்ட எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஓகே, ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் வியூ இருக்குல்ல, இதுக்குள்ள இந்த டேட்டாவோட லென்த்தை நம்ம கொண்டு வந்து கொடுப்போம் இதுக்கு. ஓகேங்களா? கொடுத்துட்டோம் அப்படின்னா அத்தனை லென்த் நமக்கு வந்துடும். இங்க எவ்வளவு லென்த் இருக்கோ அவ்வளவு லென்த் வந்துடும். ஓகேங்களா? சோ அதை எப்படி கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வியூ டாட் பில்டர் அப்படின்னு மாத்திக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சோ இப்படி மாத்திட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐட்டம் பில்டர் அப்படின்னு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் உள்ள வந்து கான்டெக்ட். கான்டெக்ட்னா எதுக்குன்னா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், அதாவது என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி இப்ப பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு ரிஸ்ட்ரீவ் பண்ண போறோம், அதாவது லூப் பண்ண போறோம். இந்த இண்டெக்ஸை இந்த டேட்டாவை வந்து நம்ம கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ இதான் அந்த மாதிரி என்னென்ன ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் கான்டெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாச்சு. இந்த மாதிரி கொடுக்கணும். இதுதான் லிஸ்ட் வியூ பில்டரோட ஸ்ட்ரக்சரே இதான். ஓகேங்களா? இப்போ பிராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, இதைத்தான் நம்ம போட போறோம். ஓகேங்களா? இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு
இந்த சில்ட்ரன்லாம் இருக்குல்ல, இது எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா, இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிமூவ் பண்ணிட்டு ஓகே ஓகே ஒரு பிராக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இந்த கர்லி பிரேசஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்க, ஐட்டம் பில்டர். இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் இருக்கா, இதுக்குள்ள ரிட்டர்ன் கொடுங்க. ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த கண்டெய்னரை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு லூப் ஆகி ஒவ்வொரு டைமும் நமக்கு வேலை மேல வந்துட்டே இருக்கும். எத்தனை டைம் வரும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் பில்டர் ஒரு டைம் தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம இங்க வந்து இதுக்கான லென்த்தை கொடுக்கல. ஓகேங்களா, லென்த் வந்து இதுதான், இந்த டேட்டா இருக்குல்ல, இதுதான் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து லென்த் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஐட்டம் கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ டேட்டாவோட லென்த், இப்போ இந்த டேட்டாவோட லென்த் மொத்தம் எத்தனைன்னு பாருங்க. 1 2 3 4 5 16 இருக்கு. ஓகேங்களா, ஸோ 16 தடவை ரிட்டர்ன் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் மொத இதை எடுத்துட்டு வரும் 0. இங்க பாருங்க, இது வந்து மொத்தம் 16 இருக்கு. ஆனா நம்மளோட கால்குலேஷன் இண்டெக்ஸ் படி இதை ஃபர்ஸ்ட் இதை 0ன்னு எடுத்துக்கணும், செகண்ட் இதை 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்படி டேட்டா ஒவ்வொன்றா எடுத்துட்டு 15 இண்டெக்ஸ் மொத்தம் இருக்கும். அதுக்கு தான் இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த டேட்டாக்குள்ள இந்த இண்டெக்ஸோட வேல்யூ 1 பை 1 போய் போய் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வரிசையா ஒன்னு ஒன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், மொத்தம் எத்தனை இருக்கோ அத்தனையும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நேம்னு இருக்கா, இதான் ஸ்ட்ரிங், நேம்னு இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் உள்ளது வேல்யூ. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னு இந்த மாதிரி டாலர் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இங்க பாத்துக்கோங்க, இந்த மாதிரி டாலர் சிம்பிள் போட்டு கர்லி பிரேசஸ் போட்டு இந்த டேட்டா இருக்கா, இந்த டேட்டாவை தான் நம்ம இங்க டிஸ்பிளே பண்ண போறோம். ஓகேங்களா, டேட்டான்னு போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம பண்ண போறது இல்ல, ஒவ்வொரு இண்டெக்ஸா 0 1ன்னு வரிசையா நம்ம போட போறோம். ஓகேங்களா, சோ அதனால இண்டெக்ஸ் இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் தான் போடணும்னு இல்ல, நம்ம என்னென்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்படி கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இத அப்படியே கொண்டு வந்து கூட இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஓகேங்களா, சோ இது நம்ம கொடுக்குற நேம் தான், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இங்க கொடுக்குற நேம் தான் இங்க போடுவோம். ஓகேவா, ஒண்ணு. செகண்ட் வந்து இங்க எதுக்கு நேம்னா, இந்த ஸ்பெல்லிங் கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த நேம் எதுனா கீயோட வேல்யூ, இந்த பக்கம் உள்ளதுல கீ, இந்த பக்கம் உள்ளது வேல்யூ. ஓகேங்களா, சோ இந்த கீயை கொடுத்தாதான் அதுக்கான வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, சோ அதான் இப்ப நான் நேம்ங்கிற கீயை கொடுத்தாதான் எனக்கு நேம்ங்கிற அதோட வேல்யூ எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ அதை கொடுத்துட்டேன். ஓகேவா, முடிஞ்சு. இப்போ நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க, வரிசையா வந்துட்டா, திலீப் பண்டோ டி. ஓகேங்களா, இப்போ சேவ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டேட்டாக்குள்ள உள்ள நேம்ல இருந்து அத்தனையும் நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஓகேங்களா, இங்க பாத்துக்கோங்க, நல்லா ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுதான் லிஸ்ட் வியூ பில்டர். ஸோ மோஸ்டா நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா லிஸ்ட் வியூ பில்டர் இல்லாம இருக்காது. நீங்க எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்கிரீன்ல ஒரு ஃபுல் என்டையர் லேக்ஸ் கணக்குல இருக்கிற டேட்டாவை ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, இதை வச்சுதான் நீங்க பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மெத்தட்ல நம்ம லிஸ்ட் வியூ பில்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் வியூ பில்டரை வந்து நல்லாவே பாத்துக்கோங்க. லிஸ்ட் வியூ பில்டர் உங்களுக்கு டவுட் இருந்தா கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. ஏன்னா லிஸ்ட் வியூவை பொறுத்தவரை அது வந்து ஸ்டாட்டிக், நமக்கு தேவை இந்த இதுக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு நம்மளே ஒரு மேனுவலா பண்றோம் அப்படின்னா தான் அதை வச்சுப்போம். ஆனா லிஸ்ட் வியூ பில்டர் அப்படி இல்லை, ஒரு டேட்டாவை நீங்க கண்டிப்பா டிஸ்பிளே பண்றதுக்கு இது கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இது ஒண்ணு. செகண்ட் வந்து நான் என்ன சொன்னேன்னா லிஸ்ட் வியூ டாட் செப்பரேட்டட். ஓகேங்களா, இங்க பாத்துக்கோங்க, செப்பரேட்டட் வருதா, இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு ஆட் ரெக்யூர்மெண்ட் செப்பரேட் பில்டர். ஓகேங்களா, இதுல ரிட்டர்ன் டிவைடர். ஓகே, இப்ப பாத்தீங்களா இந்த டிவைடர்னு ஒரு லைன் வருது பாத்தீங்களா ஒவ்வொன்றுக்கும் நடுவில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி டிவைடர் அப்படின்னு இந்த செப்பரேட்டர் பில்டர் யூஸ் பண்ணிக்கிடுவோம். இது எதுக்கு அப்படின்னா, நல்லா பாத்துக்கோங்க, இது இது இருக்கிறதுக்கு முன்னாடி லிஸ்ட் வியூ மட்டும் தான் போட்டிருந்தேன். லிஸ்ட் வியூ பில்டர் மட்டும் போடும்போது எப்படி இருந்துச்சு, எல்லாமே ஒட்டி ஒட்டி இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து அந்த மாதிரி வேணாம், எனக்கு இப்படி ஒரு டிவைடர் இந்த லைன் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வேணும் இப்படிங்கிறதுக்கு வைக்கிறதுக்காக நம்ம வந்து அதை ஜஸ்ட் செப்பரேட்டட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி செப்பரேட்டட் பில்டர் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி டைரக்டா டிவைடர்னு போட்டா கூட ஓகே தான். இந்த டிவைடர் அப்படிங்கிறது இந்த லைன் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி லைன் இருக்கும். ஸோ இதுதான் டிவைடர். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வேற என்னாலும் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைஸ் பாக்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, சைஸ் பாக்ஸ் கொடுத்துட்டு ஹைட், நம்ம ஆல்ரெடி சைஸ் பாக்ஸ் வந்து தனியா ஒன்று கொடுத்துருந்தோம் தெரியுமா.
அந்த மாதிரி ஓகேங்களா. ஹைட் இவ்வளவு இருக்கா, சோ இப்படி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. டிவைடரும் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் சரி. ஒவ்வொன்றுக்கும் ஸ்பிட் பண்ணி செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் லிஸ்ட் வித் செப்பரேட்டர் அந்த மாதிரி போடுறாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து கிரிட் வியூலே அதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரிட் வியூ இருக்கா, கிரிட் வியூ பில்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கஸ்டம் ஸ்க்ரோல் வியூ. ஸோ அடுத்தடுத்து நம்ம எல்லாமே வரிசையா பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அனதர் ஒன், இங்க பாத்துக்கோங்க, இதுல வந்து நான் நேம்னு நமக்கு ஒரு கீ தேவை, அதனாலதான் இந்த மாதிரி போட்டேன். இல்லைன்னு வைங்களேன், உங்களுக்கு டேரக்டா வேல்யூ போடனா கூட போட்டுடலாம் அந்த மாதிரி டேரக்டா. நீங்க அந்த மாதிரி ஸ்ட்ரிங் எல்லாம் போட்டு தான் போடணும் இல்லை. இங்க பாத்துக்கோங்க, ஜஸ்ட் டெக்ஸ்ட்டுக்குள்ள டேட்டா இண்டெக்ஸ் நேம், இந்த நேம் இது கொடுத்தாலே போதும். அப்படி கொடுத்தீங்க உங்களுக்கு அந்த கீ வராது ஓகேங்களா. இங்க பாத்துக்கோங்க, நேம் வரிசை அந்த சைடு உள்ளது மட்டும் வருதா. ஸோ இப்படி தேவை அப்படின்னாலும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்ல நம்ம கொஞ்சம் நீட்டா கீ எல்லாமே வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கோங்க. இந்த ஃபார்மெட் வரும்னா டாலர் சிம்பிள் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதான் டிஃபரன்ஸ்.